ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ ஓகே, இன்டர்நெட் ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ அப்போது வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். சார் நம்ம சேனலோட அல்டிமேட் எய்மே எப்போவுமே ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சரி அண்ட் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சரி நம்ம வந்து தேவையான கண்டென்ட்டை விட அதிகமாகவே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நிறைய கொஷின்ஸை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ நமக்கு வீக்லி டெஸ்ட் இல்லாமல் டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜஸ். ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிங்கனாலே மோர் தென் நிறைய வீடியோஸ் நமக்கு கொஷின் டிஸ்கஷன்ஸும் கிளாஸஸும் இருக்கும். ஓகேயா. ஸோ நம்ம வந்து வெறும் ரெக்கார்டடோ ஸோ கிளாஸஸ் மட்டுமே தராமல் ஸோ நம்ம லைவ் கிளாஸஸாக கொடுக்குறோம். அட் த சேம் டைம் நம்ம டிஸ்கஷன்ஸும் லைவாகவே கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களோட டவுட்ஸ் அப்பப்பயே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியோட கிளாஸஸ் ஃபார் ஈஸி ட்ரிப்ளியாக இருந்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே. டிஆர்பியாக இருந்தாலும் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம கோர்சஸ் எப்போவுமே லைவ் தான். ஓகே. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸாக இருந்தாலும் டிஸ்கஷன்ஸாக இருந்தாலும் டெய்லி லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் டிஸ்கஷன்ஸ். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஷெட்யூல்டு மேனரில் நடக்கும். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியல, அன்றைக்கி கிளாஸஸ் வந்து ஒர்க்னால பார்க்க முடியலன்னா ரெக்கார்டராகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 years வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் டெய்லி டிஸ்கஷன்ஸுக்கு கிளாஸ் நோட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும். அண்ட் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. வீக்லி டெஸ்ட் சீரீஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அண்ட் 1-to-1 கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் இருந்துச்சுன்னா அந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஸோ டெஃபினட்டாக வி வில் கைட் யூ. ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஸோ நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம்ல. ஸோ ஏதாச்சும் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் சரிப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஓகே. இதுதான் நம்ம கிவன் ஷெடியூல். ஸோ இந்த மாதிரியான ஷெடியூல்ஸில் நம்ம கிளாஸஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் வந்து ஆக்சுவலாக பவர் சிஸ்டம் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு நம்ம மெஷின்ஸ் கொண்டு வரேன். ஓகே. இண்டக்ஷன் மெஷின்ஸ் நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் இண்டக்ஷன் மெஷின்ஸ் கொண்டு வரேன். ஏன்னா இந்த கிளாஸஸ் கொஞ்சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இண்டக்ஷன் மிஷின்ஸ் இப்போ நாளைக்குலேருந்து எடுத்தால் இன்னும் நிறைய இண்டக்ஷன் மிஷின்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே. அதனால் இது 2 அது 2 அந்த மாதிரி நம்ம போகிறோம். ஸோ இன்னும் நாளைக்கு 2 நாள் வந்து நம்ம இண்டக்ஷன் மிஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ இந்த கிவன் கொஷின்ஸ் பார்க்குறீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 கொஷின். ஓகேயா. ஸோ மேஜராக 30 கொஷின். ஸோ நம்ம இந்த டோட்டலாக நம்ம ஒரு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 130 140 கொஷின்ஸு 150 கொஷின்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே. பேஸ்ட் ஆன் த ஜிஎஸ் ஸ்கோரை பொறுத்து. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு 150 ஹையஸ்ட்டே எடுத்துக்குங்க. ஹையஸ்ட்டு 150 தான் நமக்கு. ஸோ எடுக்க போகிற ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 எடுக்கிறாங்க. அதில் வந்து 30 மார்க் வந்து 30 கொஷின் அந்த 150ல் 30 பவர் சிஸ்டம்க்கே வந்துடும். அப்போ பவர் சிஸ்டம் எவ்வளோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 20% ஆஃப் எக்ஸாமை நல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. 10 சப்ஜெக்ட் இருந்தாலுமே 20% நல்லா பண்ணிட்டீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகே. இந்த கொஷின்ஸ் போகலாம். ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இது ஈஸி கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஹாலோ கண்டக்டர்ஸ். சார் ஹாலோ கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னா என்னோட வெயிட் ஆஃப் த காப்பரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காப்பா ஹாலோ கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம் கிடையாது. ஹாலோ கண்டக்டர் வந்து என்னோட கரண்ட் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற என்னோட ஃபீடர்ஸ்லாம் நம்ம ஹாலோ கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயிட் கம்மியாகும் அப்படின்றது ஒரு ரீசனே கிடையாது. அங்கே வெயிட்டுக்கும் அந்த கரண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சார் ஹாலோ கண்டக்டர்ஸை வச்சு நான் ஸ்டெபிலிட்டியை சொல்ல மாட்டேன். அண்ட் வேற ஒரு கண்டக்டரை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை சொல்லியிருப்பேன். ஸோ வேறு என்ன கண்டக்டரில் சார் வேறு என்ன கண்டக்டராக இருந்தால் எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும்?
நம்மளோட பண்டில் கண்டக்டர்ஸ். கரெக்டாக, இதுவே ஒரு பண்டில் கண்டக்டராக இருந்தால் டெஃபினட்டாக அந்த இடத்துல எனக்கு ஸ்டெபிலிட்டின்றது இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ ரீசன், என்னோட பண்டில் கண்டக்டர்னால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு என்னோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால the things active power வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரியாக்டன்ஸ் வந்து குறையும். ஓகே, பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுறப்போ என்னோட ரியாக்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட பவர் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுமான்னா பவர் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது. சார் பண்டில் என்னோட ஹாலோ கண்டக்டரை யூஸ் பண்ணுறதுனால என்னோட கண்டக்டர்ஸோட கரண்ட் டென்சிட்டி இ வந்து குறையும், இ மேக்ஸ் வந்து குறையும். ஸோ இ மேக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இட் லீட்ஸ் டு லெஸ் கொரோனா லாஸ். ஓகே, ஸோ இப்போ கொரோனா லாஸஸ் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எதுக்கு வந்திருக்கும்னா உங்களுக்கு கொஷின்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு தெரியணும். ஓகே, விச் மீன் என்னோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா அப்போ அது என்ன கண்டக்டராக இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கணும்னா அப்போ என்ன ஆப்ஷன், என்ன கொஷினாக இருந்திருக்கலாம்? அப்போ இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டினா அது பண்டில் கண்டக்டர்ஸாக இருக்கலாம். பண்டில் கண்டக்டர் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ பண்டில் கண்டக்டரில் நான் வந்து ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இதுவே பண்டில் கண்டக்டராக இருந்தால் இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருக்கலாம். கொரோனா லாஸஸ் பண்டில் கண்டக்டரிலும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது எல்லாமே பண்டில் கண்டக்டர்ஸில் இருந்த பாயிண்ட். ஒரு திங்கை படிக்கிறப்போ அடுத்த திங்ஸையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இப்போ பாருங்கள். எஸ், அடுத்ததே பண்டில் கண்டக்டர்ஸ் தான். By using bundle conductors in a overhead line, the corona losses are reduced. நான் முன்னே சொல்லியிருந்தேன் bundle conductor இருந்தாலும் corona losses reduce ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ டெஃபினட்டாக the statement 1 வந்து கரெக்ட். ஸோ இப்போ bundle conductor யூஸ் பண்ணுறதுனால என்ன சார், corona losses reduce ஆகுமா? எஸ், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். எதனால bundle conductor யூஸ் பண்ணுறதுனால corona losses ரெடியூஸ் ஆகும்? bundle யூஸ் பண்ணால், bundle conductors யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? என்னோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னப்பா ஆகும்? என்னோட GMR வில் இன்க்ரீசஸ். GMR இன்க்ரீஸ் ஆனால் என்னப்பா ஆகும்? இண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ். ஸோ இண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? எஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். அடுத்ததா டெஃபினட்டாக என்னோட கொரோனா லாஸஸ் வந்து என்னோட கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். இன்னைக்கு கிளாஸில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ டியூ டு த கொரோனா லாஸஸ் இன்க்ரீசஸ் லீட்ஸ் டு இன்டர்ஃபரன்ஸ் இன் கம்யூனிகேஷன் லைன்ஸ். ஸோ இது எல்லாமே என்னோட பிரச்சனை. ஸோ கிளியரா? அப்போ பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணதுனால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ GMR இன்க்ரீஸ் ஆகுது, இண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கொரோனா லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, as well as கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸும் நடக்க போகுது. ஸோ இப்போ பாருங்கள், பண்டில் கண்டக்டர்ஸ் இஸ் an overhead கொரோனா லாஸஸ் டிக்ரீசஸ். கரெக்டு. அண்ட் யூசிங் பண்டில் கண்டக்டர் இண்டக்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் இன்க்ரீசஸ். இட் இஸ் நெவர் கோயிங் டு அக்கர். கரெக்டாக, இது வந்து நடக்காத ஒன்று. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சார் ரெடியூஸே ஆகாது சார். இதோட மேஜர் அட்வான்டேஜ் நம்ம பார்த்துருப்போம், கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ டெஃபினட்டாக ஆப்ஷன் 2 வந்து ராங்கு. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, ஸோ கொரோனா லாஸஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் அட்ஜாயினிங் கம்யூனிகேஷன் லைன்ஸ். எஸ், கொரோனா லாஸஸ்னாலையும் இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த கொரோனா லாஸஸ்ன்றது என்ன? இட் இஸ் ஆல்சோ இன்டர்ஃபரன்ஸ் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 and 3 ஆர் த கரெக்ட் ஒன். அப்போ ஆப்ஷன் சி. கிளியர் தானப்பா? அப்போ ஆப்ஷன் சி தான். ஸோ ஏன் வராதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் பண்டில் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போ இண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருந்துச்சு, நான் கிளாஸில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், இண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ் ஆகுதுன்னா என்ன சார் அர்த்தம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீசஸ். கரெக்டாக? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ என்னோட Pmaxை பற்றி சொல்கிறேன். ஸ்டெபிலிட்டி Pmax, தட் இஸ் EV/X. ஸோ இப்போ திஸ் இஸ் பர்டிகுலராக XL தான். ஓகே, இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீசஸ் ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி மட்டுமா, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கும் சொல்ல முடியும். ஏன்னா ZC அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ZS சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா
சர்ஜ் இம்பிடன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சர்ஜ் இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சாதான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை சொல்ல முடியும். ZSனா that is L divided by C. அப்போ இங்கே என்ன சார் ஆச்சு? L decreases, C increases. கரெக்டா? அப்போ therefore ZS decreases, surge impedance loading எப்படிப்பா எழுதியிருப்போம்? ஸோ V square divided by ZS. அப்போ ZS will decreases, ZS decrease ஆனதுனால என்ன ஆயிருக்கும்? surge impedance loading increases. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் அதிலிருந்து எடுத்துக்கிறோம்ல நம்ம பவர், அது அதிகமாகுது. அப்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நம்மளால் நிறைய பவரை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கரெக்டாக சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீசஸ். ஸோ இது எல்லாமே மேஜர் அட்வான்டேஜஸ் இந்த பண்டில் கண்டக்டர்ஸ். கரெக்டா? அப்போ இந்த பண்டில் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கு, ஸ்டெபிலிட்டி, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கொரோனா லாசஸ் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுறான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம கண்டக்டர்ஸ் எல்லாமே பண்டில் கண்டக்டர்ஸ் தான்ப்பா. ஓகே, எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது, எத்தனையோ அட்வான்டேஜஸ் இருக்குது பண்டில் கண்டக்டர்ஸ்க்கு. ஸோ அப்போது இது மேஜரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஸோ மற்ற கேட்டிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெலவெண்ட்டாக பண்டில் கண்டக்டர்ஸில் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதனால தான் நானே பண்டில் கண்டக்டரில் 2-3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை கொண்டு வந்துடுறேன். கரெக்டாக? அப்போ பண்டில் கண்டக்டரில் நிறைய படிக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டா டெஃபினட்டாக 1 கொஷின் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். அடுத்ததா, ஸோ இந்த கிவன் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். இந்த இண்டக்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ ஒரு இண்டக்டன்ஸ் பர் யூனிட் லென்த்தில் கேட்குறாங்க. ஸோ இண்டக்டன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் an overhead line due to internal flux linkage. நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா என்ன, அண்ட் டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜில் எவ்வளவு இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்குது, எவ்வளவு செல்ஃப் லிங்கேஜஸ் இருக்குது, எவ்வளவு மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்குன்றதை நேற்று நான் உங்களுக்கு இண்டக்டன்ஸ் நடத்துகிறப்போ சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம இதில் இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜை மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் L இன்டர்னல். ஸோ அதுக்கு என்னப்பா ஃபார்முலா நேற்று நம்ம கிளாஸில் எழுதணுமா? தட் இஸ் μ0 μr divided by 8π. ஓகேயா? ஸோ என்னோட இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்குல்ல சார், இந்த இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அது என்னோட பர்மிட்டிவிட்டியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேயா? ஸோ இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வில் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்மிட்டிவிட்டி. ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் கண்டக்டர். நெவர். இல்லை சார், இங்கே பாருங்கள், பர்மிட்டிவிட்டியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 8πன்றது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது பர்மிட்டிவிட்டி. ஸோ அப்போ பர்மிட்டிவிட்டியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பர்மிட்டிவிட்டி கிடையாது, பர்மியபிலிட்டி. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் கண்டக்டர் அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ எஸ், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்மெண்ட் படிங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் த்ரூ த கண்டக்டர். இங்கே கரண்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டக்டருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சரி, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின்ஸை கண்டிப்பாக இந்த முறை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த முறை ஏதாச்சும் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸில் இருந்தோ, ஸோ மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்லேருந்து கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஷின். ஸோ அடுத்ததா ஆல்ரெடி இதையுமே நம்ம பார்த்துருப்போம் சார். நம்ம GMD GMR கால்குலேஷன்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக GMDன்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு GMD தான் சார். நீங்கள் இண்டக்டருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கெப்பாசிட்டரைனா கால்குலேட் பண்ணுங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், GMD GMRை வச்சு தான் இண்டக்டன்ஸோட வேல்யூவையும் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு GMD தான் சார். ஸோ சாரி என்னோட இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கெப்பாசிட்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு யூஸ் போகிற GMDன்றது ஒன்று தான் சார். ஓகே, GMDன்றது ஒன்று தான். இண்டக்டன்ஸ்க்கும் அவனை தான் யூஸ் பண்ணுவீங்க, கெப்பாசிட்டன்ஸ்க்கும் அதே வேல்யூ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் GMRை பொறுத்த வரைக்கும் GMR இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கு GMRை யூஸ் பண்ணணும், என்னோட கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு நீங்கள் மாடிஃபைடு GMRை யூஸ் பண்ணணும். ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கு GMRை யூஸ் பண்ணணும், ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு மாடிஃபைடு GMRை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் அ இண்டக்டன்ஸ் கால்குலேஷன். ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? GMRை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ GMRன்றது எப்பவுமே நம்ம R' அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
இப்போ பாருங்க கண்டக்டரோட ரேடியஸ்ன்றது 6. ஸோ இட் இஸ் ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ். எஸ், இதோட ஃபிக்டிஷியஸ் ரேடியஸை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் இருக்கும். கெப்பாசிட்டருக்கு ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ரேடியஸ் தான், ஆர் தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல இண்டக்டன்ஸ் கால்குலேஷனில் ஃபிக்டிஷியஸ் ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் தான் ஒரு சாலிட் கண்டக்டராக இருந்தால் ஒரு மாதிரியும் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா இருந்தா வேற மாதிரியும் இருக்கும். ஸோ கரெக்டா? அப்போ ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் ஃபார் சாலிட் கண்டக்டர். ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம் 0.7788 R. கிளியரா? திஸ் இஸ் த ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் ஃபார் த சிங்கிள் சாலிட் கண்டக்டர். அதுவே உங்களுக்கு 7 ஸ்டாண்ட் இருந்தா, அதுவே 3 ஸ்டாண்ட் இருந்தா, அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். 7 ஸ்டாண்ட்னா விச் இஸ் 2.4 சம்திங் 2.4 சம்திங் நமக்கு இருந்திருக்கும். ஸோ கிளியரா? அப்போ இதுக்கோட ஆன்சர் இஸ் சி தான் சார். மற்ற ஆப்ஷன் பாருங்க 2R எங்கேயுமே வராது. ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் எப்பவுமே நமக்கு 2R ஆரோ வராது. திஸ் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அப்போ R டிவைட் பை 0.7 நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. எஸ், 2.17. ஓகேங்களா? ஸோ 3 கண்டக்டர் 5 கண்டக்டர் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட், அதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் நோட்ஸில் டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் பர் கிலோமீட்டர் வில் பி இன் ஆர்டர் ஆஃப் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சார், ஒரு டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குப்பா நம்ம கிட்ட. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்க போற ஒரு டிபிக்கல் வேல்யூ, ஒரு ஆக்சுவல் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, டிபிக்கல் வேல்யூனா ஒரு ஆக்சுவல் வேல்யூ. ஸோ டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் எவ்வளோ நம்ம சொல்லியிருந்தோம்? டிபிக்கல் வேல்யூஸ் இந்த மாதிரி ஃபேக்ட் கொஸ்டினுமே நமக்கு கேட்பாங்க. in OHTL ஒரு ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்னோட டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? this is equivalent to 0.7 to 1.4 மில்லி ஹென்றி பர் கிலோமீட்டர். இதுதானே ரேஞ்சா நான் கொடுத்தேன். 0.7 to 1.4 மில்லி ஹென்றி பர் கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பேன், நோட்ஸ்லயே இருக்கும் இது. கரெக்டா? அப்போ இதோட டிபிக்கல் வேல்யூ ஆவரேஜ் என்னன்னு சொல்லலாம்? 1 மில்லி ஹென்றி பர் கிலோமீட்டர். ஓகே, இதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ. எஸ் ஆதிகேஷவ், இட் இஸ் கரெக்ட். ஸோ த டிபிக்கல் வேல்யூ ஆஃப் த இண்டக்டன்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸோட வேல்யூஸ் எப்போவுமே 1 மில்லி ஹென்றி பர் கிலோமீட்டர். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு 1 மில்லி ஹென்ரியாக இருக்கும் அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஓகே, அது கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மினிமம் வென். சார், எப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ்ன்றது மினிமமா இருக்கும்பா? ஸோ எப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் மினிமமா இருக்கும்பா? ஜிஎம்டி அதிகமா இருந்தா அது மினிமமா இருக்குமா? ஜிஎம்ஆர் அதிகமா இருந்தா மினிமமா இருக்குமா? இல்ல போத் ஜிஎம்டி ஜிஎம்ஆர் ரெண்டுமே அதிகமா இருந்தா மினிமமா இருக்குமா? இல்ல ஜிஎம்டி கம்மியா இருந்து ஜிஎம்ஆர் அதிகமா இருந்தா மினிமமா இருக்குமா? ஸோ இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டா? ஸோ எல் இண்டக்டன்ஸ் அப்படின்றது என்னப்பா? திஸ் இஸ் 0.2 ln of GMD by GMR, that is milli Henry per kilometer. Clear தானே? இந்த இண்டக்டன்ஸை நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஸோ இண்டக்டன்ஸ் இஸ் 0.2 ln of GMD by GMR அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சி கெப்பாசிட்டன்ஸ் நம்ம எப்படி சார் எழுதியிருப்போம்? எஸ், கெப்பாசிட்டன்ஸ்க்கு 0.2 divided by ln of GMD by GMR modified. ஸோ கரெக்டா? ஸோ இதுதானே சார் என்னோட எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்க, இண்டக்டன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தே நீட். கிளியரா? ஸோ தே நீட் த இண்டக்டன்ஸ் டு பி மினிமம். இண்டக்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் இப்போ என்ன கம்மியா இருந்திருக்கணும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிற ஜிஎம்டி கம்மியா இருக்கணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிற என்னோட ஜிஎம்ஆர் அதிகமா இருக்கணும். அப்போ therefore GMD decreases and GMR increases. Definitely inductance that in that case only inductance will be reduces.
ஆமாப்பா விபின். ஸோ 1 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10 கிலோமீட்டர் லென்த் இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் 10 மில்லி ஹென்ரி. ஸோ அதுதான் ஓகேயா. ஸோ ஏன்னா இண்டக்டன்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ இண்டக்டன்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லையுமே லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ 100 கிலோமீட்டர்னா தட் இஸ் 100 மில்லி ஹென்ரியாக வந்துடும். ஓகேயா. அப்போ தேர்ஃபோர் இங்கே நமக்கு இண்டக்டன்ஸ் எப்போ மினிமமாக இருக்கும்னா சார் ஜிஎம்டி வந்து ஜிஎம்ஆர் ஹையாக இருந்தால் மினிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஜிஎம்டி லோவாக இருந்தால் இன்னமும் மினிமமாக இருக்கும். ஓகே, இங்கே மினிமம் தான், பட் இங்கே தான் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். ஓகே, அதனால இதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேயா. அப்போ ஆப்ஷன் டி தான், மற்ற ஆப்ஷன் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு செல்ஃப் ஜிஎம்டி ஆஃப் த கண்டக்டர் வித் 3 strands each radius is r. ஸோ 3 strands இருக்கு. ஓகே, 3 strand ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எல்லா கண்டக்டர்ஸோட ரேடியஸும் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா r. the radius வந்து r. some distance is 2 meter. ஓகே, ஈச் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதோட செல்ஃப் ஜிஎம்டி கேட்குறாங்க. செல்ஃப் ஜிஎம்டி ஆஃப் த ஹோல் செட்டப். ஓகே, இந்த கிவன் கொஷினோட செல்ஃப் ஜிஎம்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இப்போ இந்த கிவன் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? செல்ஃப் ஜிஎம்டினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார், நமக்கு வந்து தெரியாத ஒரு நேம்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா அதை நம்ம வேற எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமான்னு பாருங்க. அப்போ செல்ஃப் ஜிஎம்டினா நம்ம என்ன சார் சொல்லுவோம்? சிம்பிளா செல்ஃப் ஜிஎம்டி இஸ் நத்திங் பட் ஜிஎம்ஆர். ஸோ கிளியரா? ஸோ செல்ஃப் ஜிஎம்டின்றது தட் இஸ் ஜிஎம்ஆர் சார். ஜிஎம்ஆர் இப்போ தானே நம்ம எழுதுவோம், தட் இஸ் ஃபிக்டிஷியஸ் ரேடியஸ் ஆர் டேஷ். அப்போ இதோட ஆர் டேஷை தான் சார் சிம்பிளா கேட்குறாங்க. அப்போ ஆர் டேஷை நம்ம கால்குலேட் எப்படி சார் பண்ணியிருப்போம்? ஃபார் திஸ் கொஷனுக்கு சிம்பிளா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாமா? அப்போ இவனோட ரேடியஸை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். எஸ், இது வந்து ஜிஎம்ஆர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இவனோட ரேடியஸை எழுதிக்கணும், அவனோட செல்ஃப் ஜிஎம்டியை எழுதிக்கணும். ஸோ இது ஒரு சாலிட் கண்டக்டர். இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னு சொல்லல, விச் மீன் இது ஒரு சப் கண்டக்டர்ல. அப்ப இது ஒரு ஸ்டாண்டு, இந்த ஒரு ஸ்டாண்டுக்குள்ள என்ன இருக்கு? அது ஒரு சாலிட் கண்டக்டர் தானே. ஈச் ஸ்டாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் சாலிட் தானே. அப்போ ஒவ்வொரு சாலிட் கண்டக்டரும் நம்ம எப்படி எழுதுவோம்? 0.7788 into r அப்படின்னு எழுதுவோம். அடுத்ததா இவனோட டிஸ்டன்ஸ் பாருங்க. இவனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மீட்டர். அப்ப இன்டூ 2 நம்ம இப்படி தானே சார் கால்குலேட் பண்றோம். இன்டூ 2 into 1/3. that's all. clear? so இப்போ 0.7788 r into and the distance and another distance into 1/3. so ஏன் 1/3 போடுறோம்? so ஒரு எலிமெண்ட், 2 எலிமெண்ட், 3 எலிமெண்ட். so அதனால தான் நம்ம into 1/3 போடுறோம். இப்போ மேட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாக 1/3 cube 3 இந்த 1/3 வரும், இந்த cube 3 வரவே வராது. ஸோ இங்கேயுமே நமக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்ட்டு பவர் 3 இருக்கு, இட் இஸ் ராங்கு. இங்கே வந்து 4 எலமெண்ட் இருக்கு, அதனால ராங்கு. கீழே வந்து 3 எலமெண்ட் இருந்ததுனால ராங்கு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். எஸ் கேஷவ், கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். நார்மலாகவே நம்ம ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்லப்பா. ஸோ அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுவே ஜிஎம்டியா இருந்தா, இதுவே நமக்கு ஜிஎம்டியா இருந்தா என்னப்பா வந்திருக்கும்? இதோட டிஸ்டன்ஸ் இஸ் 2 into 2 into 2 into the power 1/3 அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா? இது ஜிஎம்டிக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருப்போம்? கியூப் ரூட் ஆஃப் 2னா ஃபைனலாக 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டிருப்போம். ஆனால் இதுவே நமக்கு ஜிஎம்ஆராக இருந்தால் அப்படி இருக்காது சார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கண்டக்டர்ஸுமே என்ன, அதுக்குள்ள ஒரு செல்ஃப் லிங்கேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எழுதணும், அதுதான் இந்த செல்ஃப் லிங்கேஜ். ஓகே, அதுக்கப்புறமா அதோட டிஸ்டன்ஸை நீங்கள் எழுதணும். ஸோ கரெக்ட், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். செல்ஃப் லிங்கேஜ் அடுத்ததான் அடுத்தடுத்த கண்டக்டர்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அது. ஸோ இன்டூ த பவர் 1/3. இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னோட ஆக்சுவல் ஜிஎம்ஆர். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் ஃபார் ஈக்குவிலேட்டரல் ஸ்பேசிங், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நம்ம டிரான்ஸ்பொசிஷன் டாப்பிக்கை நடத்தணும் பாருங்க. டிரான்ஸ்பொசிஷன் எதுக்கு வேணும், டிரான்ஸ்பொசிஷன் பண்ணாமல் போச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ட்ரை பண்ணுங்க. ஃபார் equilateral spacing of conductors, ஒரு equilateral spacing of conductors எடுத்துக்கங்க.
untranspose பண்ணுங்க. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேயா? ஸோ ஈக்குவல் ஸ்பேசிங் கண்டக்டர். ஓகே, ஈக்குவலேட்டரல் ஸ்பேசிங்னா என்ன பார்த்தோம்? கண்டக்டர்ஸ்க்கு இடைப்பட்ட ஸ்பேசிங்ன்றது சேம். ஓகே, திஸ் இஸ் d and this is also d, another distance is also d. இதுக்கு பேர் தான் ஈக்குவலேட்டரல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதுதான் என்னோட ஈக்குவலேட்டரல் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா? டிரான்ஸ்மிஷன் லைனை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. இட் இஸ் ஈக்குவலேட்டரல் பிளஸ் அன்டிரான்ஸ்போஸ்டு. கிளியரா? பிளஸ் அன்டிரான்ஸ்போஸ்டு. எஸ் சார், நமக்கு என்ன தெரியும்? ஈக்குவலேட்டரல் அன்டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்? இது வந்து ஈக்குவலேட்டரல்ன்றது இட் இஸ் a symmetrical structure. கரெக்டா? ஈக்குவலேட்டரல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்போ இது நீங்க நம்ம நோட்ல எழுதிருப்போம் பாருங்க, சிமெட்ரிக்கல் பிளஸ் அன்டிரான்ஸ்போஸ்டு. கிளியரா? அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கலாவும் டிரான்ஸ்போஸ் பண்ணாமையும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ரிசல்ட் என்னவா இருக்கும்னா சிமெட்ரிக்கல் பிளஸ் அன்பேலன்ஸ்டு அன்டிரான்ஸ்போஸ்டா இருந்தா அவுட்புட் இது வந்து சென்டிங் எண்ட். ஓகே, சென்டிங் எண்ட் இப்படி இருக்கு, சிமெட்ரிக்கலாவும் அன்டிரான்ஸ்போஸ் பண்ணாமையும் இருக்கு. அப்போ ரிசீவிங், ஸோ ரிசீவிங் நீங்க பாத்தீங்கன்னா விச் இஸ் பேலன்ஸ்டா இருக்கும் சார். நமக்கு தெரியும் சார், நீங்க வந்து சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா கொடுத்தீங்கன்னா ரிசீவிங் எண்டை பத்தி பிரச்சனை பட வேணாம், அவன் பேலன்ஸ்டா தான் இருப்பான். ஸோ அசிமெட்ரிக்கல்ல கொடுத்தீங்கன்னா ரிசீவிங் எண்ட் கண்டிப்பா அன்பேலன்ஸ்டா தான் ஆகும். இந்த இடத்துல நமக்கு சிமெட்ரிக்கல் இருக்கிறதுனால டெஃபினட்டா ரிசீவிங் எண்ட்ன்றது பேலன்ஸ்டா இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா சார், ரிசீவிங் எண்ட் பேலன்ஸ்டா இருக்கும், ஆனா கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது டெஃபினட்டா வரும். கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ போகும்னா நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் போகும். ஓகே, இங்க தான் அன்டிரான்ஸ்போஸ்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப அன்டிரான்ஸ்போஸ்னா டெஃபினட்டா தேர் வில் பி a communication interference. அடுத்ததா இது எதுக்காக பேலன்ஸ்டு? திஸ் இஸ் சிமெட்ரிக்கல்ன்றதுனால பேலன்ஸ்டு, இது அன்டிரான்ஸ்போஸ்டா இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேயா? ஸோ புரியுதாப்பா? ஸோ சிமெட்ரிக்கலா இருந்ததுனால பேலன்ஸ்டு, அன்டிரான்ஸ்போஸ்டா இருந்ததுனால கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பேலன்ஸ்டு ரிசீவிங் எண்ட் இஸ் பேலன்ஸ்டு பட் தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, பேலன்ஸ்டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் வில் பி எக்ஸிஸ்ட், மற்றதெல்லாம் தப்பு. ஓகே, அடுத்தது சார் நெக்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்ல கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்லையும் நம்ம பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் V12க்கு நான் ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்தேன், டைரக்டா இது ஒரு ஃபார்முலா தான். ஓகே, ஸோ V12 நம்ம எப்படி எழுதியிருந்தோம் கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா? V12 Q divided by 2 pi epsilon naught L ln of D divided by R அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ டி பை ஆர்னு எழுதலாம், இல்லை d2 by d1ன்னு எழுதலாம். இப்போ இதில் எது சார் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்களேன். ஸோ q டிவைடட் பை பை கேன்னு வருதா? ஆக்சுவலாக ரிமைனிங் திங்ஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்கப்பா. ஓகேயா? திஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் k கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ பாருங்க q டிவைடட் பை பை கேவா? கிடையாது சார், அது வந்து 2 pi k. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த 2 pi எப்சிலான் நாட் தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஸோ பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலாஸ் இது. ஓகே, அடுத்ததா இங்கேயுமே பைக்கேன்னு போட்டிருக்காங்க, அப்போ டெஃபினட்டாக தப்பு. அடுத்ததா ஸோ q டிவைட் பை 2 pi k ln of d2 by d1. அடுத்த கேஸ்ல ln of d1 by d2. சார் d2 by d1 தான் நம்ம எடுத்துக்கணும், அவுட்டர் டிவைட் பை இன்னர் தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இன்னர் டிவைட் பை அவுட்டரை எப்பவுமே நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அவுட்டர் டிவைட் பை இன்னர், ஆக்சுவலி இதையுமே நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார் சிம்பிளா அந்த இடத்துல கே அப்படின்னு போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ கேன்றதுனால எதுவும் இல்லைப்பா, அந்த எப்சிலான் நாட் எல்ல ஒரு கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்கப்பா. ஸோ அந்த எப்சிலான் நாட் எல்ல நீங்கள் கான்ஸ்டண்டாக போட்டிங்கன்னா வாட் வில் கெட்? ஸோ கே அப்படின்னு சொல்லி போட்டால் q டிவைட் பை 2 pi k ln of d2 by d1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் தான் கரெக்ட். ஸோ கிளியர் தானே? ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ அடுத்ததா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன்.
சார் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுதுப்பா? இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் இட்ஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் லென்த். ஓகே, டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் லென்த். ஸோ இப்போ 2 டிக்ரீஸ் போட்டிருக்கு. ஸோ ஒன்று அழிச்சிடலாம். டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ டிக்ரீஸ் ஆகும், லென்த் இன்க்ரீஸ் ஆனால் அடுத்ததா ரிமைன் கான்ஸ்டன்ட் when இன்க்ரீஸ் இன் லென்த், அடுத்ததா none of the above. ஸோ இப்போ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கிளாஸ்ல பார்த்தோமா? ஸோ எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம என்ன பார்த்தோம்பா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பார்த்தோம்? C is equivalent to 2 pi epsilon naught L அப்படின்னு எழுதலாமா? எஸ், டெஃபினட்டாக நம்ம எழுதலாம். ஸோ பர் யூனிட் லென்த்துக்கு எழுதுனா நம்ம L எழுதணும். ஸோ 2 pi epsilon naught L divided by ln of GMD by GMR. GMR modified இது. எஸ், அப்போ therefore capacitance is directly proportional to the length of transmission line. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்துக்கு கெப்பாசிட்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் லென்த் மட்டும்தான் கரெக்ட். when length of the line is increases, டைரக்டாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஓகேப்பா? ஸோ இப்போ லென்த் இன்க்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ கிளியர் தானே? ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அடுத்ததா சார் நம்ம உங்களுக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ், ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் டு நியூட்ரல் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது எப்படி எழுதியிருப்போம்ப்பா? 2 pi epsilon naught. கரெக்டா? ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் அது தானே, 2 pi epsilon naught ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை லைன் டு நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். 2 pi epsilon naught ln of GMD by GMR modified. கிளியரா? ஸோ இது என்னோட லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதை வந்து CAN அப்படின்னு எழுதலாம், CAN அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, பட் இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கப்பா? லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்களா? என்ன கேட்குறாங்க? லைன் டு லைன் கேட்குறாங்க. ஸோ சி லைன் டு லைனை நம்ம எழுதியிருப்போம். ஸோ லைன் டு லைன் என்ன? தட் இஸ் பை டிவைடட் பை எப்சிலான் நாட். திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் லைன். ஓகே, இவங்க 3 ஃபேஸ்ன்னு சொல்லாத வரைக்கும் ட்ரீட் இட் இஸ் அ சிங்கிள் ஃபேஸ். ஓகே, லான் GMD by GMR. V12ல டினாமினேட்டர்ல 2 வருமா சார்? ஆமாப்பா வரும். சரி சரி, ஓகே. அப்போ 2 pi epsilon naught divided by ln of GMD by GMR. ஓகே, 2 pi epsilon naught ln of GMD by GMR. This is line to line capacitance. இதை நம்ம CAB இல்லை CBC இல்லை CCA எப்படின்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ கிளியரா? ஸோ இப்போ இந்த திங்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிவன் திங்கை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.121 log of capital D by Rன்னு எழுதியிருக்காங்க. இதை வேணும்னா நம்ம எழுதலாம், GMDயை கேபிட்டல் D ஆகும், GMR R ஆகும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? பை எப்சிலான் நாட் டிவைடட் பை ln of capital D by R. ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்? லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ்னா இதுதான். ஸோ கிளியரா? லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ்னா இதுதான், பை எப்சிலான் ln D by Rன்னு வரணும். ஆனால் அங்கே ஆன்சர் என்ன இருக்கு? 0.121 log of D by Rன்னு இருக்கு. ஸோ இப்போ இவன்லேருந்து அவனை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல லான் இருக்கு. ஸோ இந்த லானை நம்ம லாகா மாற்றணும். ஸோ லானை நம்ம லாகா மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, the ln is equivalent to 2.33 times of 30. ஓகே, 2.30 times of log. ஓகே, அப்போ அந்த லானை நீங்கள் லாகா மாற்றணும். ஸோ 2.33 மல்டிப்ளை பண்ணா. ஸோ ஓகே, அப்போ 2.33ன்னு வந்துடும். லான் இருக்கிற இடத்துல 2.33 லாகுன்னு போட்டுக்கலாம். அடுத்ததாக பைன்றது நமக்கு வேல்யூ தெரியும். பையோட வேல்யூ 3.14 அண்ட் எப்சிலான் நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும்
that is 8 into 8.54 into 10 to the power minus 12 அப்படின்னு சொல்லி தெரியும். அடுத்ததா just எல்லாமே substitute பண்ணுங்க. So what we get, so 3.14 into actually இந்த values தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப important. answer எல்லாம் கரெக்ட்டா பண்றீங்க. so 3.14 into 8.854 10 to the power minus 12 divided by இதால டிவைட் பண்ண போறோம் நம்ம. சரி இதால டிவைட் பண்றோம். so 2.33 into log of capital D by small r. சரி இப்போ இத டிவைட் பண்ணா what we get, 0.0121 divided by log of capital D by small r, so microfarad per kilometer அப்படின்னு கிடைக்கும் சார். ஓகே, ஆக்சுவலா இந்த வேல்யூஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டெரைவ்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெரைவ்டு வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரக்டாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேயா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. இது ஸ்மால் ஆர் டி பை ஸ்மால் ஆர் பை டின்னு வந்தாலே தப்பு, அதை நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்போ 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா ஸோ இங்கே என்ன இருக்கு, 0.121 டிவைட் பை இங்கே டிவைடட்ல இருக்குது, இங்கே டிவைடே இல்லை. அப்போ ஆக்சுவலி இதுவுமே நமக்கு தப்பு. அப்போ ஆக்சுவலாக நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம், பார்க்காம இந்த வேல்யூஸே நமக்கு தெரியலனாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அங்கே டிவைடட் பை லாக்னு இருக்குது, டெஃபினட்டாக கேபிட்டல் டி பை ஆர் தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கு இங்கே மேட்சே ஆகுது. ஈவன் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கிவன் வேல்யூஸ், விச் இஸ் 0.0121 divided by log of capital D by small r அப்படின்றது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்ததா ஸோ இப்போ தானே நம்ம கிளாஸில் பார்த்தோம் சார், ரேஷியோ ஆஃப் லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ அன்லெஸ் அன்டில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ட்ரீட் இட் இஸ் அ சிங்கிள் ஃபேஸ் லைன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் சி லைன் டு லைன் என்ன, தட் இஸ் 2 பை. ஸோ இங்கே தானே நம்ம எழுதியிருக்கோம், ஜஸ்ட் இங்கே பாருங்கள் லைன் டு லைன் என்ன, ஸோ பை எப்சிலான் நாட் லான் ஜிஎம்டி பை ஜிஎம்ஆர், கரெக்டாக பை எப்சிலான் நாட் டிவைடட் பை லான் ஆஃப் கேபிட்டல் டி பை ஸ்மால் ஆர். ஸோ கிளியர் தானே. ஸோ அடுத்ததாக லைன் டு நியூட்ரல் என்ன, 2 பை எப்சிலான் நாட் லான் ஆஃப் கேபிட்டல் டி பை ஸ்மால் ஆர். ஸோ என்ன கேட்குறாங்க அவங்க, த ரேஷியோ ஆஃப் சிஎல்எல் டிவைடட் பை சிஎல்என். So CLL divided என்ன, pi epsilon naught divided by ln of capital D by small r divided by 2 pi epsilon naught ln of capital D divided by small r. Suppose CLL divided by CLN, what we get, 0.5, that is 1/2 னு வரும் சார். ஓகேயா? So CLL divided by CLN ஓட ரேஷியோ 0.5. So up to this clear தானப்பா? அப்போ ஆப்ஷன் ஏ தானே கிளியரா? ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதாப்பா? ஃபார் திஸ் கொஸ்டின் இட் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன்லி. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? எதுனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு எக்ஸப்ட் இந்த கொரோனா லாசஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த கொரோனா லாசஸும் ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர்ஸும் நம்ம 2 டேஸ்க்கு அப்புறமா கிளாஸ் டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் இண்டக்ஷன் மெஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். லைக் டார்க் ஈக்குவேஷனு, அதோட டார்க் டெரிவேஷன்ஸில் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும், அது எல்லாமே நம்ம நாளைக்கே டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம்ப்பா. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ கிளியர் தானே? ஸோ அடுத்ததா ரிமைனிங் டிஸ்கஷன்ஸை நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம்ப்பா. ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் டேஸில் இன்னும் நிறைய டிஸ்கஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூப்பா. நாளைக்கு டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்டு அண்ட் இஎஸ்சி ஸ்டாண்டர்டு இதுக்கு மேலே நான் பெருசாக கொண்டு போகிறது இல்லை. ஸோ இஎஸ்சி ஸ்டாண்டர்டு நமக்கு மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ நம்ம கேட்டில் 1 மார்க் அளவுக்கு இருந்தால் போதும்ப்பா. கேட்டோட 2 மார்க் அளவுக்குலாம் நமக்கு டைம் கண்டிப்பாக உங்களால் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது.
ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கணும். பட் கொஷின் சால்விங்கில் நீங்கள் அவ்வளோ பெருசாக பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஒரு இஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட போதும் தான். ஓகே. ஸோ நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே நாலேஜ் தான்ப்பா. ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கள். எதுக்காகன்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் கால்சி இல்லாமையே சில வேல்யூஸை சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ சில வேல்யூஸை நல்லா ஈஸியாக என்னால் போட முடியும். ஓகேயா, அதுதான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ மீண்டும் ஒரு டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம்.